நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடத்தப்பட்ட பெண் மருத்துவர் மீட்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, கடத்தப்பட்ட பெண் மருத்துவர் எப்படி மீட்கப்பட்டார்? அதாவது காயத்ரி, அதாவது பெண் மருத்துவர் இன்று காலை 8 மணிக்கு அவர் மருத்துவமனைக்கு செல்லும் போது ராசிபுரம் பேருந்து நிலையம் அருகிலிருந்து காரில் வந்த ஒரு கும்பல் அவரை கடத்தியுள்ளனர். இது குறித்து அவர் தந்தை அளித்த புகாரின் பேரில் ராசிபுரம் காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சூழ்நிலையில் அவருடைய போனை தொடர்ந்து பேசியுள்ளனர். அதை வைத்து அவர் எங்கே கடத்தப்பட்டுள்ளார், எது இடத்தில் உள்ளார் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டதில் அவர் நாமகிரிப்பேட்டை அடுத்த அடியாகண்டம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு வீதியில் ஒரு இடத்தில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. அதனையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் அந்த பல் மருத்துவரையும் அவரை கடத்தியதாக கூறப்படும் பாபு என்பவரையும் கைது செய்துள்ளனர். காயத்ரி, துரைசாமி, இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் தரப்பில் எதற்காக இந்த கடத்தலில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து சொல்லியிருக்கிறார்களா? அது பற்றிய தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அதாவது காவல்துறை தரப்பில் எதற்காக கடத்தப்பட்ட என்ற தகவல் எது தோறப்படவில்லை என்றாலும் கடத்தப்பட்ட மருத்துவர் சரளாதேவியின் தந்தை என்ன புகார் கொடுத்திருக்கு என்றால், அந்த பாபு என்பவர் நாமகிரிப்பேட்டை அடுத்த மூலப்பள்ளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் சரளாதேவியை தனக்கு திருமணம் செய்து வைக்க கோரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெண் கேட்டுள்ளார். அவர்கள் பெண் தர மறுத்துள்ளனர். இந்நிலையில் சரளாதேவிக்கு அடுத்த மாதம் திருமணம் ஏற்பாடுகள் நடைபெற்று வந்திருக்கிறது. அதனிடத்தில் தனக்கு பெண் தர மறுத்ததால் தான் தன் பெண்ணை கடத்தியுள்ளதாக மருத்துவரின் தந்தையை புகாராக தெரிவித்துள்ளார். அவர் தரப்பிலும் அதற்காக தான் பெண் கடத்தப்பட்டிருக்கிறார் என்றும் தகவல் தெரிவிக்கிறார்கள். முதல் கட்டமாக காயத்ரி. துரைசாமி, இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது அந்த கைது செய்யப்பட்ட பாபு என்பவர் மருத்துவம் பார்த்து வந்ததாக கூறப்படுகிற ஒரு தகவல். அதாவது அவர் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளதாகவும் அதனால் மருத்துவம் பார்த்து வந்ததாகவும் அதனால்தான் அந்த பல் மருத்துவருக்கும் அதுக்கும் ஏதோ தொடர்பு அதாவது தாக்கம் ஏற்பட்டு அறிமுகம் ஏற்பட்டிருக்கு. அதனை வைத்துதான் அவர் பெண் கேட்டுள்ளார். அவர் மருத்துவர்களை தெரிந்த பின் தான் அவருக்கு பெண் தர மறுத்துள்ளார். இந்நிலையில் அவர் மீது என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையிடம் தொடர்பு கண்டு கேட்டபோது விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அதனை தொடர்ந்து எந்தெந்த பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்படும் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அவர் கடத்தப்பட்டது வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காயத்ரி.